ஃபைனலா நம்ம கேம்குள்ள நருட்டோ சாப்டர் 2 பேஸ் பண்ணி தனியா ஒரு பேஜ் வந்து கொடுக்க போறாங்க. இந்த பேஜுக்குள்ள தான் நம்ம எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸையுமே கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். எக்கச்சக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து கொடுத்துருக்கானுங்க மக்களே. அதெல்லாம் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எப்படி வந்து கிளைம் பண்றது அப்படின்ற வரைக்கும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா நருட்டோ ஈவென்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பவர்ஸ் நம்ம கேம்குள்ள வரப்போறதா பாத்துருந்தோம் இல்லையா? அந்த பவர்லாம் எப்படி அன்லாக் பண்ணி கேம்குள்ள வந்து யூஸ் பண்றது, முக்கியமா என்னென்ன பண்டில் என்னென்ன ஈவென்ட்ல வரப்போகுது, அந்த மிஸ்ட்ரி ஷாப்ல வரக்கூடிய பண்டில் என்ன அப்படின்றத பத்திலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிக்குது மக்களே. இது எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து டீடைலா அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க மக்களே. அப்போ இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மடாரா சார் பண்டிலோட ட்ரைலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க மக்களே. சாப்டர் 1 கம்பேர் பண்றப்போ சாப்டர் 2ல வரக்கூடிய எல்லா பண்டில்ஸ்க்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தனித்தனியா ட்ரைலர் வந்து விட்டுருக்கானுங்க அப்படின்றது நோட் பண்ண வேண்டிய விஷயமா தெரியுது. தனித்தனியா விடுறானுங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி ஈவென்ட்ல டைமண்ட் உங்க ஈவென்ட்ல தான் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ பண்டில பொறுத்த வரைக்கும் ஒராச்சி மாரோ அதை விட்டுருங்க. மற்றபடி வரக்கூடிய எல்லா பண்டில்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தனித்தனி ட்ரைலர்ல தனித்தனி ஈவென்ட்ல தான் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க மக்களே, இப்படிதான் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒராச்சி மாரோ பண்டில பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அண்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது எல்லா பண்டிலுக்குமே 10 வவுச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் ஃபைல் பாக்குறப்போ அந்த வவுச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. இங்க இருக்குது பாருங்க, தனியா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா இங்க பாருங்க, அந்த ஒரு உள்ள போன உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா பெயின் இருப்பாப்ல இல்லையா, பெயின் சார். ஸோ அவர் வந்து அந்த லீஃப் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ற மாதிரியான அந்த ஒரு ட்ரைலர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துருக்குது. அந்த ட்ரைலர் முடிஞ்ச உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது மக்களே. ஸோ இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கானுங்க மக்களே. இங்க பாருங்க, இதுதான் இன்டர்ஃபேஸ். இதுல கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு பாருங்க டெய்லி டாஸ்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. இது வேற ஒன்றும் கிடையாது, குட்டி குட்டியா மிஷின் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டோக்கனை வச்சு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நிஞ்சா வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளே ஒரு மினி கேம் வந்து இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டோக்கனை யூஸ் பண்றப்பையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட பவர் வந்து குறையும். நீங்க டிஃபீட் பண்ண அதை வந்து கொல்லணும். ஸோ அப்படி கொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஏறும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை ஒவ்வொரு வாட்டி பண்றப்பையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி. இதுல அந்த சீரிஸ்ல வரக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ணிருக்கானுங்க மக்களே. இங்க பாருங்க, சேலஞ்ச் ஒன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சேனல் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் 2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து வருது. இதை நீங்க ஒவ்வொரு ட்ரையலையும் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு ட்ரையலும் இங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி 10 வவுச்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இங்க பாருங்க, இது எல்லாமே 10 வவுச்சர்ஸ் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்லாம் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வவுச்சர்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், டெக்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வவுச்சர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்கானுங்க. நீங்க பாருங்க, கிராண்ட் பிரைஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒராச்சி மாரோ பண்டில் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. இங்க பாருங்க மக்களே, இந்த 6 பண்டிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 2 பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இந்த 6 பண்டில் இருந்து ஏதாவது 4 பண்டில் கலெக்ட் பண்ணாலே நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் எமௌண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்துறானுங்க மக்களே. ஆக்சுவலா சாப்டர் 1ல வந்து எல்லா பண்டிலுமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுத்தானுங்க. சாப்டர் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 பண்டில் கலெக்ட் பண்ணாலே போதும், இந்த எமௌண்ட் நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஓகே, இது இந்த 4 பண்டிலையுமே அந்த ஒராச்சி மாரோ பண்டில் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருவானுங்க. அதை தவிர்த்து மீதி 3 பண்டில் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ற மாதிரி கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்காட்சுகி அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு டைட்டில் தரானுங்க மக்களே. இதை கிளைம் பண்றதுக்கு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, மொத்தமா 6 பவர் வந்து கொடுத்துருப்பானுங்க. இந்த 6 பவரும் கேம்குள்ளேயே வந்து இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க யூஸ் பண்ணாலே போதும், அதை நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது 6 கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அக்காட்சுகி அப்படின்ற டைட்டில் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக மொத்தம் இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது மக்களே. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த கிராண்ட் பிரைஸா அந்த ஒராச்சி மாரோ பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராண்ட் பிரைஸா ஃப்ரீயா கிடைக்கும். அதை தவிர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்காட்சுகி தீம்ல அந்த ஸ்பெஷல் டைட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுப்பானுங்க. இது ரெண்டை விட முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மீதி வரக்கூடிய அந்த 4 பண்டில்ஸ்க்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 வவுச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தராங்க மக்களே. 40 ஃப்ரீ ஸ்பின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பண்டில்ஸ்லாம் ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது மூலமா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது இந்த 4 பண்டிலும் நமக்கு வந்து டைமண்ட் புடுங்குற மாதிரி ஸ்பின் பண்ற மாதிரி ஈவென்ட்ல தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒண்ணு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒராச்சி மாரோ பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்குது, அது நமக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? இதுல மொத்தம் 6 பண்டில் வரும். ஒரு பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒராச்சி மாரோ பண்டில், மீதி 4 பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது அந்த மராரா சாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒபிட்டோ சாரு, பெயின் சாரு, அப்புறம் இன்னொருத்தர் பேர் தெரியல எனக்கு. ஸோ அந்த 4
4 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல மொத்தம் 5 பண்டில் வந்துருச்சு. இன்னும் ஒண்ணு மீதி இருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மினாட்டோ சார் பண்டில். ஓகேவா? சோ அதுக்கு அந்த ஈவென்ட்டுக்கான வவுச்சர் வந்து இங்க கொடுக்கல. ஏன்னா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவென்ட்ல வரப்போகுது. இதை நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பயும் அதான் சொல்றேன். ஏன்னா அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான வவுச்சர் இங்க வந்து கொடுக்கல. இதை இவனுங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஹிண்டா வந்து கொடுத்துட்டானுங்க மக்களே. சோ வில் see என்ன ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த 40 வவுச்சரையுமே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல கொடுத்துருக்கிற அந்த மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி இதுல அந்த ஃப்ரீ சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்றது மூலமா ஒவ்வொரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு வந்து 10 வவுச்சரா வந்து ஃப்ரீயா கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் லிஸ்ட்ல பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 4 பண்டில் ஈவென்ட்ல ஸ்பின் பண்ற மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் என்னென்ன ஈவென்ட்ல வரப்போகுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சோ இங்க வந்துட்டு பாருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்டாச்சி அசென்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஷாப்ல நமக்கு நருட்டோ ஈவென்ட் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அசென்ஷன் ஈவென்ட்ல தான் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பண்டில் வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மடாரா வீல். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து மடாரா வீல் இருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே அதே தான் போட்டிருக்கானுங்க. பட் இது வந்து வீல் அப்படின்றது எதைதான் மீன் பண்றீங்க டே? இந்த ஃபேவரட் வீல்ல வருது அப்படின்னா அதுக்கு எதுக்குடா வவுச்சர் ஃப்ரீயா தரீங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. வீல்ன்றதை வச்சு ஏதாச்சும் ஒரு புது ஈவெண்ட் கொண்டு வர போறாங்களா? அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா வந்து போயிட்டு இருக்குது மக்களே. ஓகேவா? இதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஃபேவரட் வீல்ல வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து வவுச்சரே நமக்கு தேவைப்படாது. கரெக்டா? ஆனா வவுச்சர் இவங்க ஃப்ரீயா தரானுங்க. அதுக்கு என்ன மீனிங்ன்றது புரியல. சோ அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஈவென்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 2 பண்டில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மடரா வீல், அதுக்கப்புறமா இட்டாச்சியோட அசென்ஷன் ஈவெண்ட், வாட்சி மர பண்டில் நமக்கு ஃப்ரீயா தராங்க. ஓகேவா? இந்த 3 பண்டில் தவிர மீதி 3 பண்டில்ல மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மினாட்டோ பண்டில் நமக்கு வந்துட்டு மினாட்டோ சாரோட பண்டில் நமக்கு வந்துட்டு மிஸ்ட்ரி ஷாப் ஈவென்ட்ல வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 2 ஈவென்ட் தான் நமக்கு ஒன்று ரிங்கி ஈவென்ட்ல இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷல் ஈவென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டைமண்ட் புடிங்கி வந்து கொடுப்பானுங்க. நருட்டோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் மக்கள். நம்ம வந்து எல்லாத்தையுமே A to Z ஃபுல்லா வந்து கவர் பண்ணியாச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ, நம்ம என்ன கெஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே கேமுக்குள்ள வந்துருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐட்டம்ஸ் தவிர இன்னும் ஒரு சில குட்டி ஐட்டம், அந்த ஹெட் பேண்டா இருக்கட்டும், இது தவிர இந்த ஃபிஷ் ஸ்கின்லாம் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நமக்கு இந்த அப்டேட் வரும் இல்லையா, OB50 அப்டேட், அதுக்கப்புறமா தான் தெரிய வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த புது கேம் ஃபைல்ல தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீதி இருக்க ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ணி நான் உங்களுக்கு சீக்கிரமா இந்த வீடியோல அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? அந்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கமா சொல்றது தான் சாப்டர் 1 மாதிரியே சாப்டர் 2லயும் அவங்க வந்து ரெவன்யூ டபுள் பண்ண ட்ரை பண்றானுங்க. உங்களை அப்படியே உசுப்புவானுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த டிராப்ல யாரும் மாட்டிக்காதீங்க. நீங்க எந்த பண்டில் வாங்கினாலும் சரி, இட்டாச்சி பண்டிலா இருக்கட்டும், மராசர் பண்டிலா இருக்கட்டும், எந்த பண்டில் வாங்கினாலுமே அதோட கிரேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வீக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பண்டில தூக்கி போட்டு நீங்க வேற பண்டில் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா நருட்டோ பண்டில் வந்துச்சு இல்லையா, அதையே ட்ரை பண்ணி நினைச்சு பாருங்க. அது வந்தப்போ எவ்வளவு ஹைப்ல இருந்துச்சு. இப்போ அதே பண்டில் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி புரியும். ஸோ அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க மக்களே. ஓகேவா? இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூர்யா அப்படின்றவர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. பார்த்துட்டு இருந்தா ரொம்ப நன்றி ப்ரோ. கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஃபிளாக் பைரேட் அமௌண்ட் ரிட்டர்ன் வருமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அந்த பைரேட் ஃபிளாக் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரே ஒரு சான்ஸ், அந்த வாண்டர் வால்ட் ஈவெண்ட் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஒரு ஈவெண்ட் தான் இப்போ புதுசா வந்துச்சு. அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவுமே இந்த அப்டேட்ல இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. வில் see நமக்கு அடுத்த அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த புது கேம் ஃபைல் வரும் இல்லையா, அதுல நமக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு இந்த அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே? பட் ஆஸ் ஆஃப் நோ அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பேக் ஆகிறதுக்கு எந்த ஒரு க்ளூவுமே வந்து இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கமல்நாதன் கேட்டிருக்கிறாரு, ப்ரோ நீங்க நெக்ஸ்ட் கிவ் அவே எப்ப தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த ஜூலை வந்து போயிட்டு இருக்குதா, ஏற்கனவே கரெக்டா பர்த்டே கிவ் அவே அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வீக்லி மெம்பர்ஷிப். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நருட்டோ ஈவெண்ட்காக கிவ் அவே கொடுத்துருந்தோம். அதுல 3 பேரை வின் பண்ணிருந்தாங்க. அந்த 3 பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மந்த்லி மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம். இதுல எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீங்களே தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதனால இந்த மந்த் நம்ம நிறைய கிவ் அவே கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அடுத்தடுத்த கிவ் அவே சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்றேன்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா CTF கேமிங் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ நெக்ஸ்ட் ஈவோ பண்டில் என்ன ப்ரோ, எப்போ வரும்னு சொல்லுங்க. அண்ட் என்னது அந்த மெடிக்கேட் எஃபெக்ட் அண்ட் ஜம்ப் எஃபெக்ட் அனிமேஷன்லாம் எப்போ வரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஈவோ பண்டில் எப்போ வருதோ அப்போ அந்த பண்டிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற எல்லா எஃபெக்ட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுப்பானுங்க. ஸோ அந்த ஈவோ பண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் தீபாவளி ஈவெண்ட் வரப்போகுது இல்லையா, அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர்ல வந்ததை விட கொஞ்சம் பெஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு காஸ்டியூம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த காஸ்டியூம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவோ பண்டிலா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நாட் ஷூர், கன்ஃபார்ம் கிடையாது. பட் அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபைல்லாம் பார்த்தேங்க, அந்த டிசைன்லாம் பார்க்குறப்போ அது ஈவோ பண்டில் மாதிரி தான்
இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தீபாவளி ஈவெண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு தனியா வீடியோ மேக் பண்ணி போடுறேன், அதை நம்ம டீடைலா பேசலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒபிட்டோ அப்படின்றவருக்கு, ஐயோ இவரா ஒபிட்டோ சார் அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, நருட்டோ சாப்டர் 3 வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் நருட்டோ ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆகுறப்பயே 2 சாப்டரா பிரிச்சு விட போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது இது வரைக்கும் 2 சாப்டர் கரெக்டா வந்துருச்சு. 3வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை அப்படின்றதா உண்மை. பட் ரெண்டுமே, அதாவது சாப்டர் 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரெவன்யூ. ஓகேவா? சாப்டர் 2மே வந்துட்டு இப்போ என்ன கிட்டத்தட்ட அதை கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓகேவா? அதனால இது 2 சாப்டருமே பெரிய பிக்கெஸ்ட் ரெவன்யூ அப்படின்றதுனால இது அப்படியே சும்மா விட மாட்டானுங்க. அடுத்தடுத்து சாப்டர் 3, 4 வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, எனிவேஸ் மக்கள், இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த டாபிக்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற டாபிக்ல வீடியோ மேக் பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க மக்களே. அப்பதான் அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மெயினா இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே.